வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம Mcx Crude oil மார்க்கெட்டில் ட்ரெண்ட் சேனல்ஸ் மூலமாக எப்படி டே ட்ரேட் ட்ரெண்டு மொமெண்டம்லாம் கண்டுபிடிக்கலான்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் Mcx Crude oil மார்க்கெட் 3 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சோம், அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு புதிய ட்ரெண்ட் சேனல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இதுதான் நேற்று ஃபஸ்ட்டு வர இந்த ட்ரெண்ட் சேனல். அந்த ட்ரெண்ட் சேனல் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோம். கரெக்டாக இந்த இடத்துல பல தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த ட்ரெண்டை விட்டு உடச்சிட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் இந்த ட்ரெண்டுக்குள்ளே மார்க்கெட் சரிவாக கொடுக்குறதுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொமெண்டம் சரிவாகி மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த வயலட் லைனையும் உடச்சி, இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டா ஓரளவு கிளியராக இருக்கும், இந்த வயலட் லைனையும் உடச்சி மார்க்கெட்டோட சரிவாக கொடுத்துருக்கேன். 4760 அப்படின்றது ஒரு முக்கியமான ஜோனாகவும் நேற்று பேசியிருந்தோம். ஸோ தொடர்ந்து மார்க்கெட் சரிவாக கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நம்ம வரைந்த முதல் ட்ரெண்ட் சேனல் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்த ட்ரெண்ட் சேனல் வந்து பார்த்தோம்னா இது நம்ம வரைந்த ரெண்டாவது ட்ரெண்ட் சேனல். ஸோ மார்க்கெட் பையிங்க்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகணும்னு நினச்சோம். ஆனால் முதல்லையே இந்த சேனல் விட்டு வெளியே போகலை, இது உள்ளே உடச்சிட்டு இந்த முக்கியமான இடத்த விட்டு வருகிறப்ப நமக்கு முதல் இண்டிகேஷன் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வயலட் லைனில் முழுக்க ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கே தவிர எதுவுமே பையிங்க்கு சாதகமாக மாறாமல் திருப்பி இந்த லோயர் பேண்டை உடச்சிட்டு கீழே வரப்போ செல்லிங்க்கு சாதகம். ஸோ பல இடங்களில் நேற்று நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இறுதியாக வரைந்த ட்ரெண்ட் சேனல் இது கொஞ்சம் லாங் டேர்ம் ட்ரெண்ட் சேனல். பேஸில் இந்த ரெட் லைனை உடைச்சோன்னா மார்க்கெட் கீழே வரதையும் குறிக்குது. ஸோ இப்படி நம்ம வரைந்த ட்ரெண்ட் சேனல்ஸ்லாம் நல்ல ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்றைக்கி முதல் ட்ரெண்ட் சேனல் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் தொடர் சரிவாக கொடுத்ததுனால நேற்று ஒரு பாத்தில் மார்க்கெட் சரிவாக கொடுத்துருக்கு. அதை யூஸ் பண்ணி மிட்லைன் க்ரியேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகணும். சரிங்களா? இந்த வயலட் லைன் இந்த ப்ளூ லைனில் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். இதை உடச்சிட்டு ப்ரைஸ் வெளியே போயிடுச்சுன்னா தற்காலிகமாக மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸில் போய் செல்லிங் எடுக்கும் அப்படின்றது குறிக்கிது. சரியா? ஸோ அதுக்கு முதல் ட்ரெண்ட் சேனலாக உதவியாக இது இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ அடுத்த ட்ரெண்ட் சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்போவுமே நம்ம 3 ட்ரெண்ட் சேனல் வரைகிறோம். இது அப்படியே உங்களுடைய சார்ட்டிங் டூல் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்த ட்ரெண்ட் சேனல் எப்படி வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு க்ரியேட்டிவாக வரையப்பட்ட ஒரு ட்ரெண்ட் சேனல். அதாவது இந்த பாத் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஆங்கிளை பிக் பண்ணி இந்த மிட் லைனை மேட்ச் பண்ணி இந்த 3வது லைனை நம்மளே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த 3வது லைனை என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் ரெஃபரன்ஸாக எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இது செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 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 ரெட் லைனை தாண்டாமல் இது ரெட் லைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவை. ஸோ சப்போஸ் இந்த ரெட் லைனுக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தற்காலிகமாக மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட்டாக இதை மாற்றிட்டு மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யதார்த்தமாக இல்லாத ட்ரெண்ட் சேனல்ஸும் வரைகிறோம் ரிஸ்க் எடுத்து. இதெல்லாம் நீங்களும் பழகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வரைஞ்சி காட்டுறோம். இந்த ட்ரெண்ட் சேனல் பார்த்திங்கன்னா எப்போ எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சரிவு கொடுத்ததோ அதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் சேனல் பார்த்து ஃபாலோ ஆகுது. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த வயலட் இந்த ப்ளூ லைன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக வச்சு நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். பார்ப்போம் இன்றைக்கி ட்ரேடிங்கில் எப்படி மார்க்கெட்டில் நம்ம ட்ரெண்ட் சேனல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.